இது வந்துட்டேனா? குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். உன்னுடைய காலேஜ் ஃபீஸுக்கும் பாக்கெட் மணிக்கும் இதுல 1000 ரூபாய் இருக்கு. போதுமா? இன்னும் வேணுமா? மோர் தென் எனஃப். தேங்க் யூ. வா டிஃபன் சாப்பிட போலாம். 2 இட்லி எப்படிமா போதும்? வளர்ற பிள்ளை இப்படி வயிற்று சுருக்கலாமா? இப்படி அடம் பிடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ராதா, அத்தை சொல்றது உன் நன்மைக்கு தானே. சாப்பிடுமா. போனா நீ ராதா, துணைக்கு ஜெயாவை கூட்டிட்டு போறேல்ல? ஆமா. காரை வேகமா ஓட்டாத, பாத்து போமா. என்ன நானி, நான் இன்னும் என்ன சின்ன குழந்தையா? கார் ரேஸ்லயே ஃபர்ஸ்ட்ல வந்துள்ளச்சே. படிப்பு விளையாட்டு எல்லாத்துலயும் நீ முதன்மையா வருது. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆனாலும் எனக்கு நீ ஒரு சின்ன குழந்தையா தான் தெரியுற. உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அதை என்னால தாங்கிக்கவே முடியாது ராதா. நீ கவலைப்படாம இருந்தா நான் காலேஜுக்கு பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்து சேர்ந்துடுறேன். ஓகே, வரேன். வரேனா? Getting late. வழக்கம் போல மோட்டர் பைக்ல பின்னாலேயே வரான் பாரு. பின்னால தானே வரான், முன்னால வரது பாத்துக்கலாம். அதிக பொருள் கைகூடும். அங்க கிணத்தடியில புடவைய துவச்சு வச்சிருக்கிறேன். அக்கௌண்டன்ட் அனு சொன்னா ஆடிட்டர்லாம் அலருவா. என்ன பண்றது? துவைக்கிறேன், துவைச்சு வளர்த்துறேன். विभो तव सुप्रभातम् श्रीमन्नभीष्टवरदाखिल लोकबन्धो श्री श्रीनिवास जगदेक दयैक सिन्धो श्रीदेवता ஆனந்த பைரவி படி. உனக்கு என்ன நிம்மதியா படி. ஆர்யா ரூபவதி சத்ரூபா படிச்சு விட்டாதானே. என்ன பண்றேன்? கம்பராமாயணம் படிச்சுட்டு இருக்கேன். 8 மணிக்குள்ள உங்களுக்கு சாதம் வடிச்சாகணும். டிஃபன் வேற ஆபீஸுக்கு கட்டி கொடுத்தாகணும். நான் ஒண்டி கட்ட என்ன பண்ணுவேன்? ஒண்ணுக்கு 2 இருக்கிறதுல நீ காட்சேபணி இல்ல. என்ன சொன்னேன்? நீங்க கிட்ட கேட்டுக்கு இன்னொரு வேலை கேக்குதா? எவ்வளையாவது இந்த ஆத்துக்கு இழுத்துட்டு வந்துருவேயா? காலை வெட்டு விடுவேன். யாரு கால? நானே பார்த்தேன். ராமாயணம் படிக்கணும். சேட்ட பேசாம இரு. பேசாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு ஊமையா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்தா மாதிரி என்ன இந்த பாலங்கரத்துல தான் தள்ளிவிட்டா. கிளி கொஞ்சுண்டி நீதான் டொப்பு கொட்டிட்டே இருக்கியே. ஒருத்தர் ஆத்துல போய் பாருங்க. என்னமா தாங்குறா. அடுத்த அம்புஜத்தை போய் பாருங்க. அப்படி அடுத்த எல்லாம் வாங்க விடாது. சரி சரி ராமாயணத்தை படிக்க விடு. படிக்கிறேன் சொல்லிட்டு இவ்வளையா பாத்துட்டு இருக்கேன்.
உப்பு முடியுமா சூப்ப நகை மாதிரி யாரு நாய்வா? அதான் கரெக்டா சொல்லிட்டிய, சூர்பனக. கம்பர் அவளை பத்தி என்னவா சொல்லிருக்காரு தெரியுமா? கம்பர் படம் போட்டிருக்காரா? படம் போடல, அவர் சொன்ன லட்சணங்களே வச்சு இவன் படம் போட்டிருக்கான். என்னமா கண்ணடிக்கிறான்? ரொம்ப அழகா அடிக்கிறாள்ல. இருக்கிறேயா முடிய போட்டிருக்கேன். ஓ முடிய தாண்டி. சரி சரி, சோத்த போட ஆயிடுச்சு, நாயாச்சு. சோரா இந்த சூர்பன ஆத்திலேயே போய் தின்னுங்க. சரி, உன் புண்ணியத்துல நீ கிருத்திகை விரதம் பழிச்சது. அவா இந்த போட்டோ எடு, எடுத்துக்கோங்க. போட அந்த அங்கவஸ்திரத்தையாவது எடு. ஒண்ணுதான் உருப்படியா வந்து பண்ணிட்டு இருக்கேன். எடுக்க போறேன். குட் மார்னிங் சார். நமஸ்காரம். பெரியவரே உட்காருங்க. உன் மனசுக்குள்ள என்னதானே நினைச்சுட்டு இருக்க? உங்களை எல்லாம் வச்சு எங்க முதலாளி எப்படி இந்த ஆபீஸ நடத்துறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா வாய் ரொம்ப நீளுது? எப்போ இருக்கிற வாய் தான். தேர் ஓடுறச்சே தெய்வத்தை பார்த்து கன்னத்துல போட்டுண்டா, சக்கரத்துல ஓட்டு இருக்க சாணி அது தன்னை பார்த்து போட்டுதான் நினைச்சுக்கலாமோ? நான் சாணி இல்ல, அவர் ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் நான் தான் அச்சாணி. ஓஹோ அனந்து, அவங்கிட்ட போய் எதுக்கு வாயை கொடுத்துட்டு இருக்க? பெரிய இடங்கள்ல சில சில்லறைகள் இப்படித்தான் ஆட்டம் போடும். இதுகளை பழச்சுக்கிட்டா நம்ம பொழப்பே நடக்காதுன்னு. அதுவும் நியாயம் தான். அது வேலையை பாரு. கோகுலகிருஷ்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த கலியுகத்துல இப்படி ஒரு பையன். சபாபதி, நீரை எடுக்கிற. அனந்தோ, வர வர நம்ம ஆபீஸ் போர் அடிச்சு மோதிரா தெரியுமா? சில்ல பொம்மை மாதிரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு லேடி செக்ரட்டரி வச்சிருக்கா. நம்ம முதலாளியா ஊத்தியை வச்சு கூடாது, வேலைக்கு வச்சு கூடாதுன்னு சொன்னேன். அதான பார்த்தேன். Okay, bye. Bye-bye. அத்தை, ராதா வந்தாச்சா? இன்னும் இல்ல. ஆமா, என்ன இதெல்லாம்? சிங்கப்பூர்ல சாரீஸ், ஹாங்காங் நகைகள் எல்லாம் ராதா வாங்கிட்டு வந்திருக்கேன். இருக்கிற புடவைகளையும் நகைகளையும் போட்டுக்கவே அவளுக்கு நேரம் இல்ல. எதுக்காக வாங்கி குவிக்கிற? வரப்போற உன்ன மாதிரி இருப்பானா? ஏன் இருக்க மாட்டான். சந்தன தெரியாதா உங்களுக்கு? என்னது? ஆமா, சந்தனுக்கு தான் நான் ராதா கொடுக்க போறேன். இது நான் எப்பவோ முடிவு செய்துட்டேன். நம்ம எஸ்டேட்லயே மேனேஜரா வச்சிருக்க. நல்லவன் தான். ஆனா உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாத அவனுக்கு. ஏன் நான் இல்ல? எனக்கு ராதா வேற, சந்திர வேற இல்ல. இது ராதாவுக்கு தெரியுமா? காலம் வரும்போது சொல்லிட்டா போச்சு. என் ஆசைக்கு மாறா என் தங்கச்சி நடக்கவே மாட்டா. ராதாவுக்கு மாப்பிள சந்திரன் தான். என்ன மல்லிகா, இன்னும் சத்தத்தையே காணும்? நான் இங்க விளையாடிட்டு இருக்கேன். விளையாட்டா? தனியாவா? தனியா விளையாடுனா எந்த விளையாட்டுமே ரசிக்காதே. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோமா? என்னங்க கண்ணாமூச்சி விளையாடலாமா? என் கண்ணை கட்டிக்கிறதுக்கு உன் தாவணி தான் வேணும், சரியா? குறும்பு. அப்ப என்ன விளையாட்டு விளையாடுறது? நீங்களே சொல்லுங்க. கிட்ட பாரு சொல்றேன். மோசமான ஆம்பளை. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா. இப்போ கிச்சு கிச்சு தாம்பாளம் ஆடலாமா? கிச்சு கிச்சு தாம்பாளமா அப்படின்னா? அப்படின்னா இந்த குச்சிய மணல்ல ஒளிச்சு வைக்கணும். சரி. கையை அது மேல வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஒரு பந்தயம். என்ன? விளையாட்டுல யார் தோத்து போறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். கையில தான் முத்தம். கண்டுபிடிங்க பாக்கலாம். இது இருக்கு. நான் ஜெயிச்சுட்டேன். சரி, ஜெயிச்சிட்ட. கைய கொண்டா.
இப்ப நான் உன்னை 5 கேள்விங்க கேட்பேன். 5க்கும் நீ தப்பான பதிலையே சொல்ல முடியுமா? எப்படி எப்படி? இது என்னன்னு கேக்குறேன்னு வச்சுக்க. நீ கையின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டா நீ தோத்து போன மாதிரி. அப்போ கால்னு சொல்லணுமா? என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா கையின்னு மட்டும் சொல்லக்கூடாது. இப்படி 5 கேள்விக்கு நீ தப்பான பதிலையே சொல்லணும். அப்படி சொல்லிட்டா கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். தோத்துட்டா முத்தம் கொடுக்கணும். கையில இல்ல, நெத்தியில. சரி, இது என்ன? பேண்ட். இது சட்டை. இது பாவாடை. இது தாவணி. 4 கேள்வி முடிஞ்சிருச்சு இல்ல? ஆமா. தோத்துட்ட இல்லன்னு சொல்லி இருக்கணும். எப்படி? 4 கேள்வி முடிஞ்சாச்சுன்னு கேட்டல, ஆமா, அதுதான் 5வது கேள்வி. பந்தயத்துல தோத்தாச்சு, கொடுத்துடுறது. மல்லிகா, பந்தயமா போட்டு உன் உடம்பு பூரா கிஸ் பண்ண போறேன். ஆசைப்படு. இப்ப நான் ஒண்ணு செய்வேன், அதை நீ திருப்பி செய்யணும். இல்ல நீ தோத்துட்ட. இந்த தடவை மொத்தம் கண்ணத்துல. இதானா? இது கஷ்டமா? அப்புறம் கொஞ்சம் என்னால முடியாது. சார், இது 33 இல்லையா, 83. ஆட்டம் போட்டு கண்ணு கெட்டு போச்சு. முதல்ல கண்ணாடி போடும். வாங்கம்மா வாங்க. பாஸ் எங்கே இருக்கான்? இருக்கா இல்ல? இருக்காரு. இல்ல, வாங்க. ஆனந்து, நம்ம ஆபீஸுக்கு லட்சுமி வந்துட்டா. பாத்தா அவ பேர் லட்சுமியா? உனக்கு எப்படிங்கடா தெரியும்? லட்சுமியோ பார்வதியோ பாக்குறதுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கா. இந்த வயசுல ஏன் சார் உங்களுக்கு இப்படி சபலம்? பேசாம வேலையை பாருங்க. அவிஷ்டம், உனக்கு பிடிக்கலன்னா கண்ணை மூடி பேசாம வேண்டா. அழக ரசிக்க தெரியணும்டா. இதுக்கு பேர் அழகா? அலங்கோலம். You are appointed as steno from today. You can take charge. Thank you. அம்பலா, இவங்களை அழைச்சிட்டு போய் நம்ம ஸ்டாஃபுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். வாங்கம்மா. சார், இவங்கதான் செல்லா. நம்ம ஆபீஸ்ல என்னையில இருந்து செனவா அப்பாயிண்ட் ஆயிருக்கு. இவர் நாம அக்கௌண்டன்ட் மிஸ்டர் ஆனந்த். How do you do, Mr. Andu? அந்தம் இல்ல குழந்தை, நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு. இவர் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு மிஸ்டர் சபாபதி. Glad to meet you, Mr. Chapati. சப்பாத்தி இல்லம்மா, சபாபதி. Chapati. மேடம், மேடம், இவர் தான் டெஸ்பாச் கிளர்க் கோகுல கிருஷ்ணன். Oh, Konagala custom. Wow, man. My brother man. Wow, man. Wow, man. மேடம், உங்க சீட் அங்க இருக்கு, போங்க. Okay. ராமஜெயம் கருமம் வேணாமே அவன் கைப்பட்டுச்சு. Bye. Bye-bye. See you. இது உன் வேலை தானே? அது ஒண்ணு இல்ல. ஏன் ரூட்ல உங்க வண்டி போகுது இல்ல,
அதான் அதான் அதான். அப்படின்னு ஏன் செலவுல உன் வண்டி ஓட்டு பாக்குறியா? அது ஒண்ணு இல்ல, பெட்ரோல் செலவு மிச்சமானா நம்ம நாட்டுக்கு தானே லாபங்கிற ஒரு தேசிய உணர்ச்சியோட. அப்படியா? இது சட்டவிரோதமான காரியம் தெரியும் இல்ல? இப்பவே போலீஸ் போன் பண்ணி என்ன நேரம் பாரு. மேடம் சாரி மேடம், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மேடம், விட்டுடு மேடம். சாரி மேடம், சாரி மேடம். பயப்படுறங்க, இப்படி எல்லாம் செய்யலாமா? அது பயான தரத்துக்கு ஒண்ணும் இல்ல, பெட்ரோல் செலவு மிச்சம் பண்ணி இவ்வளவு நாள பாக்கெட் மணியா வச்சுட்டு இருந்தேன். இப்ப அதுவும் போச்சு. வர மேடம், வர மேடம், வர மேடம். மாப்பிள, என்னடா சரக்கு இது? காய்ச்சும் போது சும்மா வாசனை கம கமன்னு தூக்குது. மச்சான், இந்த வட்டாரத்திலே என்ன வாய் சாரைய காய்ச்சலுக்கு எவனும் கிடையாது. என்னப்பா செய்றீங்க? ஒண்ணு இல்லைங்க, ஆயிலம் காய்ச்சோம். தைலம் காய்ச்சோம், நல்லா வாசனை. தைலமா இது? இடம் மரவா இருந்துச்சு, ஏதோ வயிற்று பழப்புக்காக செஞ்சோம். குடிய கெடுத்து வாழ்றது பொழைப்பு இல்ல, பாவம். என்ன மேனேஜர் சொல்ற? இந்த ஊர்ல நாங்க யாரும் தெரியுமில்ல, எங்களோட வம்புக்கு வராத. வந்த உன் தலை, என் தலையை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்யறத பார்த்து உங்களை போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். ஜாக்கிரதை. அவர் ஸ்டேட்டுங்கிற திமிர்ல பேசிட்டு போறாரு, வேற வழியில கவனிச்சுக்குவோம். வாமாப்ல. சத்தா மச்சான். அத்த அத்த மல்லியா, மல்லியாக்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காத்த. மல்லியா, மல்லியா எங்கத்த? இன்னைக்கும் போட்டுட்டே வந்துட்டியா? குடிக்கிறத விட்டுட்டு நீ என்னைக்குதான் மனுஷன் ஆக போறியோ? நான் குடிக்கிறத விட்டுட்டாத்த, அதுதான் என்ன விட மாட்டேங்குது. நீ திருந்த மாட்டடா. அத்த, செத்து போன என் மாமன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன். ஆமாடா, குடிச்சே குடல் வந்து செத்தார. ஒரு மேல சத்தியம் பண்ணாதான் நினைப்பு வரும்போதெல்லாம் ஊத்திக்கலாம். மல்லிகா, மல்லிகா, உனக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்க. நீயே உன் தலையில வச்சு அழகு பாரு. மல்லிகா, என்னையா எடுத்துருந்து பேசிட்டு போற? உன்ன நிறுத்துறா. ஓயாம குடி சூதாட்டம்னு கெட்டலஞ்சா அவ உன்னை எப்படிடா மதிப்பா? நீ நல்லவனா மாறுவ, ஒரு வேலையில செய்வ. எங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்குப்படி அவளை உனக்கு கட்டி வச்சு இந்த வீட்டு மருமகனா பாக்கலாம்னு நினைச்சா நீ இப்படி இருக்கிய. இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன். சொன்னா போதாது, நடந்து காட்டுறா. நடந்து காட்டுறேன், நடந்து காட்டுறேன், காட்டுறேன். நான் பின்னாலேயே ஃபாலோ பண்றாண்டி. பின்னாலேயே ஃபாலோ பண்றாரா? ஃபாலோ. இப்ப நீ வேடிக்கை பார்த்துட்டே இரு, நல்ல லெசன் டீச் பண்றேன் பாரு. நான் நல்ல மாட்டுக்கு வறுத்து விடு. கயிறு மாற்ற பழக்கத்தை நேத்தோட விட்டுட்டேன். பார்த்துமா? டாடா. என்ன மேன் இது? மிஸ்டர் அந்து, இது கொஞ்சம் ரீட் பண்ணும். நான் படிக்கிறேன். இது சபாபதி. தமிழ்ல இருக்கிறத நான் படிக்கிறேன், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி. சரி, படிக்கட்டுமா? படிங்க. அண்ணே, நான் உன்னை காதலிக்கிறேன். டார்லிங், ஐ லவ் யூ. இதுக்கு மேரேஜ் ஆச்சு மேன். இதுல இருக்கிறத படிக்கிறேன். பிடிக்கிறேன். கர்மம் பிடிக்கல, படிக்கிறேன். நீ இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை. There is no life without you. மூச்சு விட்டுற போறேன். நீ இறந்தால் கூடவே நானும் இறப்பேன். If you die, I also die. பாப்பா, இது டை இல்ல மேன், ஒரிஜினல். செல்லா செல்லா, சாய் அடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, சாகிறதுன்னு அர்த்தம். நான் ஏன் மேன் சாகணும்? இதை யார் எழுதுனது? நான் எழுதல, நானே எழுதல. நான் தான் எழுதினேன். வாட் சம்பளம்? நீ ஏன் எழுதுன? அது என்னுடைய நாடகையில. புடுங்க எப்படி? நாட்கம்? நாட்கம் இல்ல, நாடகம், டிராமா. தாயே, எங்க பிராணன் எடுக்காது. சீக்கிரமா தமிழை கத்து கொடு. உனக்கு நான் தமிழ் சொல்லி கொடுக்குறேன். நான் கத்து கொடுக்க மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் விட கோகுலகிருஷ்ணன் தான் முறையா தமிழ் படிச்சவர். பேசாம அவரே சொல்லி கொடுக்கட்டும். ஓ, கோலாகால கிருஷ்ணன், நீ எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்குது. ஐயோ, நானா?
ஜெயிக்கிற கேவண்டா இருக்கா? இனி ஒருத்தன் பிறந்துதான் வரணும். ஓ, எஸ்டேட் மேனேஜரா? உங்களுக்கு ஏன் சார் இந்த ஆசை? ஆமா, கம்பு பிடிக்க தெரியுமா? ஏதோ பாப்போம் பாப்போம் பாப்போம். மச்சான் வெலாஸ். தெரிஞ்சுக்கிட்டியா? போடா. நாம் வாழும் நாளெல்லாம் இந்த காவியம் அந்த ஓவியம் வா, வா, வா. நாம் வாழும் நாளெல்லாம் இந்த
எஸ் மோகன் ராம் ஹியர். ஹலோ அருண், குட் மார்னிங். சொல்லுங்க. அப்படியா? ஆமா, இட்ஸ் ஆல் ரைட். என் சன்னு முரளி கிட்ட பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அனுப்புறேன். நீங்களே டிசைட் பண்ணு. ஓகே. முரளி, முரளி. எஸ் டாடி. இந்த பேம்ப்ளெட்ஸ் அருண்கிட்ட கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வா. ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ. யார் யார் யார்? அதான் என்னமா இதெல்லாம்? சாரி, நான் தெரியாம போட்டுச்சு. செடிக்கு ஊத்தாம ஆள் மேல ஊத்துறியா? வாப்பா மரளி. அதான் நம்ம கிட்ட ஒண்ணு நடக்காது. வா உட்கார். முரளி, என்ன சாப்பிடுற? ஹாட் ஆர் கோல்ட்? தேங்க்யூ சார். நினைச்ச நேரத்துல எல்லாம் கண்டதை சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. குட். அப்படித்தான் இருக்கணும். எதுலயுமே ஒரு கட்டுப்பாடு தேவை. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, மிஷினரிஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்களா? பிரைஸ் லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த மிஷின் விலை 2.5 lakhs. இந்த மிஷினோட மார்க்கெட் பிரைஸ் 3.5 lakhs. சார், உங்களுக்கு எது வேணும்னு அப்பா கேட்டு வர சொன்னாரு. இதுல விலையை விட தரம் தான் முக்கியம். குட். அப்பா மாதிரியே பிசினஸ் பேசுறிய. இந்த 3.5 lakhs மெஷினுக்கு ஆர்டர் போட சொல்லு. வா உட்கார். இந்த வருஷத்தோட படிப்பு முடிய போது மேல என்ன செய்ய போற? மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். பெண்ணெல்லாம் பார்த்தாச்சா? இந்த விஷயத்துல எங்க அப்பா எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கார். அப்போ எல்லாத்தையும் நீயே முடிவு செய்துட்டேன்னு சொல்லு. முயற்சியை தொடங்கியிருக்கேன், முடிவுக்கா காத்துட்டு இருக்கேன். உன்னுடைய முயற்சி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்க அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லு. சரி சார், நான் வரேன் சார். முரளி, நம்ம கிட்ட ஒண்ணு நடக்காது. ராதா, இன்னைக்கு ஈவினிங் பாத் உன் கையால. தேங்க்யூ சோ மச். அனந்து, இன்னைக்கு லீவ் போட்டு தொலைக்க கூடாது. எதுலயும் ஒரு அளவோட இருக்கணும்ப்பா. சபாபதி சப்பாபதி என்ன பண்ணுது? ஃபைல் தேடுது, ஃபைல் தேடுது. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியும் முழிக்குது. அனந்து, அனந்து. மாரிமுத்து, மாரிமுத்து. என்ன? மாயாண்டிய சாராய கேத்துல போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்படியா? எமனுக்கே டேக்கா குடுக்கறவனாச்சே, அவன் எப்படி பிடிச்சாங்க? எஸ்டேட் மேனேஜர் தான் காட்டி கொடுத்துட்டாரு. மல்லிகா, டேய், மாயாண்டிய போலி பிடிச்சு கொடுத்தீங்க, புழப்புல மண்ணை போட்ட. இப்போ எங்க அத்தை மக மேலே கைய வச்சுட்டியா உன்ன?
வேண்டாம் வாங்க. வச்ச பிள்ளை நினைச்சிட்டு இருக்கேன், கட்டாளத்தா பின்னாடி சுத்துறியா? அவன் சோத்தை கண்டுட்டு சொல்லாம போயிடுவான். அவர் ஒண்ணு அப்படிப்பட்டவர் இல்ல. என்னைய அழைத்து பேசுற போய் உள்ள. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை தாண்டின உன் காலை முடிச்சிருவேன். டேய், இவன் உனக்கு கட்டி வச்சா எப்ப பாத்துற? இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அத்தை, நான் சுத்தியில இருந்தா சுதாரிச்சிருப்பேன். உன் பேச்ச கட்டு குடிக்கிறத விட்ட, அதான் இப்படி. நீ ஒரு வீரா ரோசம் இல்லவனாரா? ஒரு வேலையை தேடிட்டு இந்த வீட்டுக்கு வா. ரெண்டு கப் ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஹாய் ராதா, ஹாய் ஜெயா. ஹாய். இந்தாப்பா, நீ கட்டல கொடு, நான் பணம் தரேன். டேய் பசங்களா, சீக்கிரமா வாங்கடா, ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறடா. வாங்கடா, வாங்க வாங்க. டேய் பசங்களா, வாங்கடா, வாங்க வாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறடா. எல்லாம் சேர்த்து என்னாச்சு? 49 ரூபா 90 பைசா. முரளி, அவருக்கு பணம் கொடுங்க. எங்க சமூக தொண்டு எப்படி 7 குழந்தைங்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுக்கல, கடத்தங்காய் எடுத்து வழிப்புள்ளியாருக்கு உடச்சிருக்கீங்க. இந்தப்பா 10, முரளி 20, 30, 40, 50. லத்திகா, எப்படி இங்க வந்த? அம்மாவும் மாமாவும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம வந்தேன். ஆமா, எவ்வளவு நாளைக்கு இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது? நம்ம கல்யாணம் வரைக்கும். சீக்கிரமா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் அவ்வளவு அவசரமா? எனக்கு மட்டுமா அவசரம், உங்களுக்கு இல்லையா? எனக்கும் தான். எதுக்கு தெரியுமா? சமயக்காரர் வந்துட்டு போறாரு. சமயக்காரரு ஊருக்கு போயிருக்காரு. அப்ப உங்களுக்கு சாப்பாடு? நீ பக்கத்துல இருந்தா எனக்கு பசியே இருக்காது. உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். பார்த்தது போதும். இன்னைக்கு என் கையாலே சமைச்சு உங்களுக்கு பரிமாற போறேன். Come on. இல்லையா? என்னங்க, இந்த அடுப்பை பத்த வைக்க எனக்கு தெரியாதுங்க. நீ சொல்லு, நான் பத்த வச்சு தரேன். என்னங்க, தண்ணி இல்லையே? நான் கொண்டு வர்றேன்.
சும்மா இருங்க. காய்கறி ரெடி. அப்பா சும்மா தேங்கிட்டு இருந்தா சமையல் எப்படி ரெடி ஆகும்? இந்த ரூம்ல போய் உட்காருங்க, நான் சமைச்சு கொண்டு வரேன். மறுபடியும் வந்துட்டீங்களா? உன்னை விட்டு என்னால தனியா இருக்கவே முடியல மல்லிகா. கொஞ்சம் சாத்து இறக்கிடுறேன். பாபா துண்டு தர்றேன். என்னடி தாவணி கிழிஞ்சிருக்கு? அது வந்து சுடுதண்ணி வைக்கும் போது தவறி நெருப்புல விழுந்துச்சுமா. அடி பாரு, ஒன்னா பிறந்தவ எதுலையும் ஜாக்கிரதையா இருக்கு. துணி எறிஞ்சா தூக்கி எறிஞ்சிடலாம். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்னை எவனி கட்டிக்குவான்? சரியா சொன்ன சார். சந்திரன். மல்லிகா, வா மல்லிகா, உட்காரு. நடந்ததை நினைச்சு கவலைப்படுறேன்னு நல்லா தெரியுது. தப்புதான். வந்து சந்திரன், உணர்ச்சி வசப்பட்டதால நானும் தான். எனக்கு என்னவோ பயமா இருக்கு. மனைவியாக போறதுங்கிற உரிமையில மனசை இழந்துட்டேன். ஏய், மல்லிகா, ஏன் இப்படி அடற? அருண் கிட்ட சொல்லி சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சபாபதி எப்படி இருக்குது? எல்லாமே போச்சு. எல்லாமே போச்சு. பிரளயமே நடந்து போச்சு சார். யாருங்க அஞ்சு எப்படி இருக்குது? செல்லா? ஆஹா, குடு குடு ஜிடிஜிடுன்னு வந்துட்டு இருந்தியே, ஊத்தி மோடி நீ ஆத்துக்காரி மாதிரி வந்து நிக்கிறியே. நான் தமிழ் பொண்ணா வந்திருக்குது. நான் தமிழ் பிடிக்குது. பிடிக்கிறதா? ஜாகிரதையா பிடிச்சுக்கோ, விட்டுட போறேன். கோகுல கட்டினா தமிழ் தானே கத்து கொடுக்கணும். தமிழ் பண்பாட்டியே கத்து கொடுத்துட்டியடா. குடு குடு ஜிடிஜிடுன்னு கவுன்ல வந்து இருந்தா, இப்ப புடவையில வந்து இருக்கிறான். எங்க சந்தோஷத்திலேயே மண்ணவாரி போட்டுருக்கேன். நீ உருப்பட மாட்டேன். எங்க இதை படி. பதிவிரதா செரிமணி. செத்தாத்தான் செரிமணி வரும்.
தெரிமணி இல்ல, சிரோன்மணி. சீதையன் கருப்பு. ஐயோ ஐயோ, கருப்பு இல்ல தாயே, கற்பு. கருப்பு அப்படின்னா? கற்பு. இது கற்புன்னா அதை எப்படி சொல்றது? அதாவது வந்து இப்ப உங்க ஆத்துக்காருக்கு தெரியாம நீ எங்கிட்ட கெட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ. கற்பு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதாவது சிட்டி போயிடுதுன்னு அர்த்தம். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? இப்ப நான் சொல்றேன், ஒழுங்கா திருப்பி சொல்லு. அருந்ததி ஒரு ரிஷி பத்னி. 6ஆம் தேதி ஒரு ரிஷி பட்டினி. 7ஆம் தேதி அவ பாடையில போனா. தங்கு நான் தான் ஊதுனேன். கர்ம கர்மம் சும்மா இருங்கண்ணே. இதையாவது ஒழுங்கா சொல்லு. பத்தினி பெண்கள் பெய் என்றால் மழை பெய்யும். நீதான் பேய். ஒழுங்கா தமிழ் கத்துன்னு பேசலன்னா அரைஞ்சு விடும். அரைஞ்சு கோகுலகிருஷ்ணா, ஒழுங்கா தமிழ் கத்து கூட விளையாடியா செவிட்டா இருக்கேன். சார், இது என்ன ஆராய்ச்சி கூடமா? போய் உங்க வேலையை பாருங்க சார். போங்க சார். செல்லா 100 ரூபாய் மாட்டான். எங்க அடிபட்டது? இந்தாமா, காரை பார்த்து ஓட்டப்படாது. காரை சரியா தானே ஓட்டின, நீ தானே குறுக்கு வந்து எப்படி எல்லாம் செய்ய சொல்லுங்க. பாரு, உன்னை என்ன செய்யலாம் பாரு. என்னாச்சு? இந்த ஆள் குறுக்க வந்து விழுந்துட்டான். நான் வந்து வந்தேன், நீ வந்து போடுங்க. முரளி முரளி, என்ன காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். இப்படித்தான் ஏடா கூடவா ஏதாவது செய்ய வேண்டியது, அப்புறம் என்கிட்ட வந்து செஞ்ச வேண்டியது. இரு, நான் பேசி பாக்குறேன். ஐயா யாராவது போலீஸ கூப்பிடுங்களா? ஐயா, ஒரு சின்ன பொண்ணு, அரியா பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு. விட்டுடுங்க விட்டுடுங்க. ஒரு 10 ரூபா தர சொல்றேன். அதெல்லாம் முடியாது. புத்தூருக்கு போன 500 ரூபாய் வேணும் கொடுக்க. ஒரு 50 ரூபா வச்சுக்கோயா. பரிச்சலவிச்சா பத்தாது. 50 ரூபாய் 200 வேணுமே. இறங்கி வரான். நீ 100 ரூபா கொடு, நான் பேசி பாக்குறேன். கொடு கொடு. ஐயோ 200 ஐயா ஐயா, இல்ல 200 100 வச்சுக்க. 100 வச்சுக்கியா? 100 வச்சுக்கியா? 100 வச்சுக்கியா? 100 வச்சுக்கியா? அன்னைக்கு ஏழை குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எனக்கு 50 ரூபா தண்டை வச்சீங்க. இன்னைக்கு பார், இந்த ஏழை கிழவனுடைய நடிப்புக்காக நான் உனக்கு 100 ரூபா தண்டை வச்சிருக்கேன். ஹோட்டலுக்கு முத்து புன்னகையே முக்கனி தோட்டம், உன் முன்னழகும் பின்னழகும் கண்ணுக்கு நோட்டம். கன்னி பெண்ணை சுற்றுவதே காதல் நாட்டம், பாடம் கற்றுத்தரும் நீ எடுத்திடுவோட்டம். முத்து முத்து புன்னகையே முக்கனி தோட்டம், உன் முன்னழகும் பின்னழகும் கண்ணுக்கு நோட்டம். கையால் தொட்டாலே கண்ணம் பொன்னாகும், ஆசை என்னாகும், ஆடலின்பம் ஆனந்தமே தேவையில்லை. செவ்விதழ் மலரட்டுமே, தேன்மழை பொழியட்டுமே, பொன்னுடல் சாய்ந்தால் என்ன, புதிய சுகம் கண்டால் என்ன. கல்லூரி படிப்பில் ஜீரோ, காதல் நடிப்பில் ஹீரோ, கற்பனை ஒன்றா ரெண்டா, கனவெல்லாமே நடப்பதுண்டா. முத்து முத்து புன்னகையே முக்கனி தோட்டம், உன் முன்னழகும் பின்னழகும் கண்ணுக்கு நோட்டம்.
முத்து புன்னகையே முக்கனி தோட்டம் உன் முன்னழகும் பின்னழகும் கண்ணுக்கு நோட்டம் கண்ணி என்னை கை பிடித்தாய் காதலாட்டம் பாடம் கற்றுக்கொள்ளாட்டம் தானே காதல் கொண்டாட்டம் லா 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 லா. இது சந்திரனோட ஜாதகம், இது ராதாவோட ஜாதகம். பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சீக்கிரமா பார்த்து சொல்லிப்பறேன். உட்கார்ந்துங்க. குரு இங்க இருக்கார், ராகு இங்க இருக்கார், சுக்கிரன் இங்க இருக்கார். பிரமாதமா இருக்கு போங்க. இது ஒரு பெரிய சயின்ஸ்னா வெள்ளக்காராலே ஒத்துண்டு விட்டாள்னே. நம்ம பெரியவங்க செய்யறது எல்லாமே நியாயமா தான் இருக்கும். எனக்கு இனிமே எந்த ஆட்சேபனையும் இல்ல. சுமஸ்தே சீக்கிரம் சொல்லுவா. சட்டு புட்டுன்னு முடிச்சிருங்க. இல்ல ராதா. என்னப்பா என்னாச்சு? செக்கப் ஆயிடுச்சு சார். சுவிட்சை போடு. சரி. மல்லிகா, உன்னை பக்கத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீயே வந்துட்டேன். மல்லிகா, எங்க முதலாளிக்கு ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸா இருக்காராம். போய் பார்த்துட்டு 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். எதுக்காக இப்படி கண் கலங்குறேன்? நான் உன்னை பிரிஞ்சிருக்க போறத நினைச்சா 4 நாள் தானே, ஜஸ்ட் 4 days. நான் ஒண்ணும் அதுக்காக அழல. இல்ல, நம்ம உறவு அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிட்டா? இல்ல, நான் அம்மா ஆக்க போறேன். இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏன் அழற? கல்யாணத்துக்கு முன்னால நான் கர்ப்பம் ஆயிட்டது தெரிஞ்சா அதுக்கு முன்னாலதான் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை நான் மனைவி ஆக்கிக்க போறேனே. இங்க சரி 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 இப்படித்தான். போயிட்டு வரட்டுமா? காலம் கடத்தாம என்னுடைய கடமையை செய்திடணுங்கிற முடிவுக்கு இந்த விபத்து என்ன வர செய்திருக்கு. அதனாலதான் உன்னை அவசரமா புறப்பட்டு வர சொன்னேன். அருண், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன பத்தி கவலைப்படல. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் ராதாவோட கதி? விபத்து நடந்ததுல இருந்து இப்படித்தான் புரியாம பேசிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் இருக்கும்போது என்னுடைய கவலையெல்லாம் மறந்து என் மனசே லேசாயிட்ட மாதிரி இருக்கு. சந்திரா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. அதை உங்ககிட்ட சொல்லணும், உன்னுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும்னு கூட எனக்கு தோணல. ஏன் தெரியுமா? என்னுடைய ஆசை எதுவா இருந்தாலும் அதை நீ நிறைவேற்றி வைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் எப்பவுமே இருப்பேன். நான் வாழறதே என்னுடைய ராதாவுக்காக. அவளை என்ன போல பார்த்துக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு பெரிய பொறுப்பு தீர்ந்துடும். ராதாவுக்கு ஏத்த மாப்பிள்ள நீதான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்க நான் முடிவு செய்துட்டேன். திடீர்னு சொன்னது தகைச்சு போயிட்டீங்களா? என்னுடைய ஆசைதான் உங்களுடைய விருப்பம் எனக்கு நல்லா தெரியும். சந்திரன், ராதா, அருணுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. தனக்கு ஒண்ணு வேணும்னு என்னைக்குமே நினைக்காத என் அண்ணன் இப்ப ஆசைப்படுறது தனக்காக இல்ல, நமக்காக. தனக்காக ஆசைப்படுறது தப்பு இல்லை.
மற்றவங்களுக்காக ஆசைப்படுறப்போ அது அவங்களை பாதிக்காம இருக்கணும் இல்லையா ராதா? எஸ்டேட்ல மல்லிகான்னு ஒரு ஏழை பொண்ணு, அவ என் நெஞ்சில நிறைஞ்சிட்டா. சொல்லவே இல்லையே. சொல்லத்தான் நினைச்சேன், ஆனா அருண் இந்த விஷயத்தை அவங்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. சந்திரன், நானும் அதை பத்தி பேச நினைச்சேன். எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. நீ என்ன சொல்ற? உங்களை போலவே நானும் மோகன் ராம்சன் முரளிய. வெரி குட். நம்ம 2 பேருடைய பிரச்சனையும் தானாவே தீர்ந்து போச்சு. அண்ணங்கிட்ட நீங்க தான் பக்குவமா எடுத்து சொல்லணும். எனக்கு பயமா இருக்கு. பொறுமையோட உன்னாலதான் பேச முடியும் ராதா, பிளீஸ். ஒண்ணு செய்வோம். நாளை காலையில 2 பேரும் சேர்ந்தாப்புல போய் விஷயத்தை பொட்டுன்னு போட்டு உடைப்போம். அருண் மனசு உடைஞ்சிட்டா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என்னுடைய ஆசை எதுவா இருந்தாலும் என் அண்ணன் நிறைவேற்றி வைப்பாரு. ஒண்டர்ஃபுல் மேட்ச். இப்படி ஒரு ஜோடி அமையிறது ரொம்ப அபூர்வம். வா சந்திரா, வாராதா. உங்க 2 பேர் போட்டோவை வச்சு பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 பேரும் நேரையா வந்து நிக்கிறீங்களே, கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. யூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். அருண், என்ன சந்திரா? அண்ணா. என்னம்மா அது 2 பேரும் ஏன் இப்படி திருட்டு மொழி முடிக்கிறீங்க? என்ன விஷயம்? என்னடா இது? இவ நம்ம எஸ்டேட்ல இருக்கா, பேரு மல்லிகா. இவளை நான் காதலிக்கிறேன். அண்ணா, இது முரளி இல்ல? ஆமாண்ணா, நானும் முரளிய காதலிக்கிறேன். நத்திங் டூயிங். என்ன கேட்காம உங்களை யார் காதலிக்க சொன்னது? அருண், நான் வந்து விளக்கம் தேவையில்லை. இது ஏன் டாக்டர் நீ சொல்லல? ராதா, தப்புதாண்ணா. உங்ககிட்ட சொல்லான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன பார்த்தா உங்களுக்கு ஒரு மனுஷனாவே தெரியல, அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ராதா, சந்திரா, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. அண்ணா, நாங்க சொல்றத கேளுங்கண்ணா. அருண், அவசரப்படாதா, கொஞ்சம் யோசனை பண்ணா. 2 பேரும் பயந்துட்டீங்கல்ல. 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். ராதா முரளி, சந்திரன் மல்லிகா. இப்ப சந்தோஷம் தானே? ராதா, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதுதாமா என்னுடைய விருப்பமும். சந்திரா, நீ அடுத்த வாரம் எஸ்டேட்டுக்கு போய் மல்லிகாவையும் அவங்க குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்துரு. ஒரே பந்தல்ல 2 ஜோடிக்கும் கல்யாணம். அம்மா, போஸ்ட். கடுதாசியா? யாருக்கு? உங்க மகளுக்கு. அவளுக்கு யாரு கடுதாசி எழுதியிருப்பா? ஓஹோ, இந்த பட்டணத்து மைனாவத்தான் இருக்கும். ஓஹோ, கல்யாண ஏற்பாடோட வரியா? வாடா என் மாப்பிள. நீ வர வரைக்கும் என் பொண்ண வெறுங்கழுத்தோட வச்சிருக்க. நான் ஒண்ணும் ஏமாளி இல்ல. எனக்கு வால்டர் தர பங்களால வாட்ச்மேன் வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? என் மனசு இப்பதான் குளுங்குது. நீ போய் ஐயரை பார்த்து ஒரு நல்ல நாள் குறிச்சுக்கிட்டு வா. எதுக்கு? உனக்கு மல்லிகாவை கட்டி வைக்க. அம்மா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்கதா இல்லையான்னு பாப்போம். நீ போய் நாள் குறிச்சிட்டு வாடா. சரி சார். மல்லிகா, 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 மாறுமுத்து, மாறுமுத்து, கேக்குதா? என்ன சார்? மல்லிகாவை காணும்டா. சரி சரி, கூச்சல் போட்டு ஊரை கூட்டாத. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொண்டு வரேன்.
மல்லிகா ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லிடுறேன். மல்லிகா மல்லிகா நீயா? நீ எதுக்கு வந்த? உங்க ஆசீர்வாதத்தோட மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுல வந்திருக்கேன். அவளுக்கு இன்னும் கல்யாணம் நடத்த முடியாது, கருமாதி தான் நடத்தணும். மல்லிகா ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணி. சந்திரா, உன்னோட உள்ளத்து வேதனை என்னால உணர முடியுது. ஆனா கைவிட்டு போன எதுவும் நமக்கு சொந்தம் இல்ல. கலங்காம இரு. சந்திரன், நாங்க என்னதான் சொன்னாலும் செஞ்சாலும் அது உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய போறதில்ல. அதே போல உங்களையே அழைச்சிக்கிறதுனாலேயும் ஆக போறது எதுவுமே இல்ல. இப்ப நீ இருக்க நிலைமையில ராதாவோட கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம். நோ நோ, என்னால ராதாவுடைய கல்யாணம் நிக்க கூடாது. நிச்சயிக்கப்பட்ட தேதியில அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அருண், இப்படி ஒரு கல்யாணம் நடந்தது இல்ல. ஊரே பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டேன். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. இதுல பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு எல்லாமே ராதா தான். அவளுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? வரவள்ளிக்காம நல்ல நாள், அன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்னு அத்த அபிப்பிராயப்படுறாங்க. அப்படியே வச்சுப்போம். அருண், ஹலோ அருண், வெள்ளிக்கிழமை பிளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிசினஸ் விஷயமா ஜப்பான் போகணும். எனக்கு பதிலா சந்திரன் போறான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அது சரி, இந்த கோகுலகிருஷ்ணன் இப்படி பண்ணிட்டான் பாத்தீங்களா? அதானே, அப்பாவி மாதிரி நடிச்சு செல்லாவை தள்ளிட்டு போயிட்டானே. பார்த்தா அதாங்க நான் ரொம்ப பாவமா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் ரெடியானு எம்டி கேட்ட போது செல்லாவை பத்தி கேட்கிறா, ரொம்ப நல்ல பொண்ணாச்சேன்னு பேசினீர, மறக்க முடியுமா? எங்க மனித செல்லா மரியாதை அந்த ஒப்படைச்சிருங்க. இல்ல பேசலாமா? ராவண மாதிரி வந்து நிக்கிறியே, நீ யாரு? என்ன யாருன்னு கேக்குறேன். நான் தான் ஹண்டர் அலெக்சாண்டர், செல்லாவுடைய ஹஸ்பண்ட். எங்க செல்லா? கோகுலகிருஷ்ணா, நீ செல்லாவை புடிச்சிட்டு போட்ட, எங்களை புடிச்சு கோகுலகிருஷ்ணன் யாரும் எங்க இருக்கா? ஆத்துக்காரி எடுத்துட்டு போயிட்டான். முதல்ல அந்த கோகுலகிருஷ்ணன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை ஷூட் பண்ணிட்டு வந்து ஒழுங்கா காணுங்க. சபாபதி, நான் தாண்டா நோக்கு, நீ தாண்டா நேக்கு. மேலுக்கு போட்டு விடுங்க. போய் வெளியில உட்காருங்க. ராதா, ராதா, நான் இங்கே இருக்கேன் ராதா.
போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க போய் வெளியில சரி, நான் அங்க உட்காந்து அந்த பக்கமா பாக்குறேன். சரி சரி சீக்கிரமா போங்களேன். என்ன எதுக்கு வந்தீங்க? உன்னை பார்க்க வந்த ராதா. பார்த்தாச்சுல, அப்ப புறப்படுங்க. முதல்ல இது முடியற வரைக்கும் மாமனார் வீட்டு பக்கம் தலை காட்ட கூடாது. போங்க ப்ளீஸ். ராதா ராதா, ஒன்னே ஒண்ணு கொடுத்துட்டு போறாதா? விடுங்களேன். அத்தை கூப்பிடுங்க ப்ளீஸ், விடுங்களேன். வரமாட்டேன் சொல்லு போ. இப்ப நான் போனேன், எனக்கு கொண்டுருவாங்க ப்ளீஸ். அத்தை வந்துட்டாங்க. ஏமாத்திட்டே. இந்தாங்க டிஃபன் சாப்பிடுங்க. குறும்பு. ஏமாத்திட்டேனே. ராதா, என்ன என்னவாச்சு? அது வந்து இட்லி வந்து சாம்பார்ல, சாம்பார் வந்து. ஓஹோ, சரி சரி, எல்லாம் உங்களால் தான். காப்பாத்துக்கோ மங்களாணி ஏறானி ஏந்து உங்களுக்கு செல்லா வந்து எங்கடா வரீங்க? சார் சார், அந்த மீசக்கார ஹண்டர் என்ன விரட்டிட்டு வரான் சார். மாமி மாமி என் வயசு எல்லாம் எங்கிட்ட மரியாதை ஒப்படைச்சு. அந்த சபாபதி கூட குடுத்தன நடத்திட்டு இருக்கா. என்ன போய் சொன்ன உன் சோழ உரிச்சு கூட வச்சு அவனை ஏற்கிறேன். அந்த சட்டக்காரி கூட சபாபதியை நானும் தான் பார்த்தேன். நீ எங்கடா வர பார்த்தேன்? மீன் மார்க்கெட்ட பார்த்தேன். ஆமா, மீன் மார்க்கெட்டுக்கு நீ ஏண்டி போனேன்? என்ன பண்ண சொல்றேன்? காய்கறி மார்க்கெட்டும் மீன் மார்க்கெட்டும் ஒண்ணா இருக்குண்ணா. சிவா சிவா, சபாபதி என்னையே வாழ்த்துட்டியாடா? சபாபதியை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் வர வேண்டாம், போயிடு. பார்த்தேடா உங்க சிநேகரோட யோசிதையா? அனுவா, ஆத்துக்காரி மட்டும் அனுசரணையா இருந்தா ஆம்பளை எல்லாம் அடுத்த வாழை எதுக்காக பார்க்க போறா? ஆமாண்ணா, நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். என்ன பண்ண சொல்றேன்? சமத்தானோ போயிட்டு அப்புறமா வா. வர்றேன் பாமி, வர்றேன் சார். போயிட்டு வாயேண்டா. என்ன பண்ண சொல்றேன்? இது சொல்றேன், விவரமா சொல்றேன். Hello. Yeah. Yeah. Come for you from India. ஹலோ, நான் சந்திரன் பேசுறேன். என்ன விஷயம்? ஆஹா, நான் இன்னைக்கு வர்றேன். ஏன் உடனே புறப்பட்டு வர சொன்னேன்? என்னாச்சு? என்ன நடந்தது? சொல்லுடா, சொல்லு. ராதாவை இந்த அலங்கோலத்துல பார்க்க வாடா, இன்னும் அவசரமா புறப்பட்டு வர சொன்னேன். என்னடா நடந்தது? 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்துதான் சாந்தி முகூர்த்தத்தை நிச்சயம் பண்ணும். ஆசை மனைவிக்கு தன் அன்பு பரிசா வைர மோதிரம் வாங்க போன முரளி திரும்பி வரவே இல்லை. வேகமா வந்த லாரிக்கு தன்னுடைய உயிரை பலி கொடுத்துட்டு சோகத்தை எங்களுக்கு சொந்தமாக்கிட்டு போயிட்டா. நடக்க கூடாது நடந்துருச்சு. அத நினைச்சு நீ நினைக்காம எப்படிடா இருக்க முடியும்?
என் தங்கச்சிய நல்லபடியா நான் வாழ வைக்கணும்னு நினைச்சப்பா அவ ஒரு பாவமும் மரியாதை குழந்தைடா. நான் என் காதலியை இருந்து தவிச்சப்போ கைவிட்டு போன எதுவும் நமக்கு சொந்தமில்ல, கலங்காம இருக்கணும்னு நீ எனக்கு ஆறுதல் சொல்லுவியே. இப்ப நீயே இப்படி அடலாமா? உன் கவலைகளை மறக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்ன. ஆனா இப்போ இந்த சுமையை நெஞ்சு அழுத்துறப்போ என் கவலைகளை என்னால மறக்கவே முடியல. கவலைப்படுறதுனாலயோ கண்ணீர் வடிக்கிறதுனாலயோ உன் கவலைகள் தீரும்னா நீ கவலைப்படலாம். இதனால உன் கவலைகள் தீர போறதில்லை, அது இன்னும் அதிகமாத்தான் ஆகும். அருண், நடந்ததை மறந்துட்டு இனி நடக்க வேண்டியதை பாரு. பிளீஸ் பிளீஸ் அருண். சபாபதி நல்ல மனுஷால தெய்வம் இப்படி சோதிக்கலாமா? நம்ம எம்டி தன் தங்கைக்காகவே வாழ்ந்தார், அவருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. இனிமே ஆபீஸுக்கு கூட வரப்போறது இல்லையா? கம்பெனி பொறுப்பை சந்திரங்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இவர் தான் ஹெட்லர் சபாபதி. நமஸ்காரம். அவரு அக்கௌண்டன்ட் அனந்து. நமஸ்காரம் சார். இவர் தான். சரி சரி, நான் இந்த வேலைக்கு புதுசு, உங்க ஒத்துழைப்பை தான் நம்பி இருக்கேன். பரிபூர்ணமா உண்டு, கவலைப்படாத. நல்ல குணமா தெரியுது. என்ன அடக்கம் பாத்தீங்களா? நம்மளையும் மனுஷாலா மதிச்சு ரொம்ப வேண்டி கேட்டு இருக்கார். இனிமேலாவது சின்சியரா ஒர்க் பண்ணும். சரி சரி. இப்படி கீழ்த்தரமான நிலைக்கு ஆளாயிட்டேன். நான் பிணமாயிட்டேன்டா. இனி கீழ்த்தரம் என்ன மேல்தரம் என்ன, நீ உன்னை இப்படி அழிச்சுக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். சந்திரா பிளீஸ் அதை கொடுத்துரு. நான் என்னையே மறக்கணும்னு நினைக்கிறேன். மனக்கவலையே இதனால மறக்க முடியாதா? சோகத்தை தாங்க முடியாம பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டியா? பாவத்தையே செய்யாம இருந்த நான் அனுபவிக்கிற கொடுமைகளை மறக்க என்னையே நான் அழிச்சுக்க போறேன். உன்னை நீ அழிச்சுக்கிறதுனால உன் தங்கச்சி வாழ்க்கை மலரும்னா அதுக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். அவ எப்படியோ போகட்டும், நாம கவலையை மறந்து சந்தோஷமா இருப்போம்னு இந்த குறுக்கு வழியை நாடுறியா? சந்திரா இப்படி எல்லாம் பேசி என்ன கொள்ளாத. ஆமா, குடும்பமே சீரழிஞ்சு நிக்கிறப்போ உன்னுடைய மன நிம்மதிக்காகத்தானே குடிக்கணுங்கிற. அருண், கணவனை இழந்து தவிக்கிறாளே ராதா, அவளுக்கு இல்லையா கவலை? உள்ளத்து உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு ஊமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே, எனக்கு இல்லையா அந்த கவலை? எங்களுக்கும் ஊத்தி குடுறா, நாங்களும் குடிக்கிறோம். சந்திரா ஊத்தி குடுறா, நாங்களும் குடிக்கிறோம். சந்திரா துன்பங்கள் வர்றபோது தாண்டா துணிஞ்சு நிக்கிறோம். எஸ், சார், பாம்பே டெண்டருக்கு எஸ்டிமேட் போட்டு அனுப்பிச்சேன், நீங்க பார்க்கவே இல்லையே. நான் எதையும் பார்க்கிற நிலையில் இல்லை, நீங்களே பார்த்து அனுப்புறீங்க. சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. வயசுல பெரியவன், கொஞ்சம் உரிமை எடுத்துன்னு சொல்லலாம்னு சொல்றேன். நடந்து போறதை நினைச்சுட்டே இருந்தா நடக்க வேண்டியது நின்று போயிடுமே. என்னால மறக்க முடியலையே. என்னுடைய கவலைகளை கூட மறந்துடலாம் போல் இருக்கு. அருணுடைய நிலையை நினைச்சு பார்த்தா நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருக்கு. தன் தங்கையோட வாழ்க்கை கருகி போயிடுத்தேன்னு மட்டும் அவர் கவலைப்படல, உங்களை பத்தியும் தான் வேதனைப்படுறாரு. எனக்கும் அது தெரியும். நடந்தத கனவுன்னு மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கோங்க. இது உங்க நன்மைக்காக மட்டும் நான் சொல்றேன் நினைக்கப்படாது. அருணை நினைச்சு பாருங்க. அருணுக்கு ஆறுதலா உங்களால ஏதாவது செய்ய முடியும்னா அது நீங்க கொஞ்சம் செய்யக்கூடாதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார். இன்று நாளை என்ன வாழ்க்கை யார் அறிவார்? எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வான். இரண்டு மரச்சோலை வைத்தான் எந்த மரம் வாழக் கண்டான். ஊற்றுவான் ஊற்றினால் தான் காய்க்காத மரமும் காய்க்கு தள்ளாடும் மனதை கொண்டு தனியாக நின்றான் நின்று. இங்கேயும் இறைவன் நின்றான் உன் கையில் இல்லையே. எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வான். மனதில் ஒரு ஆசை கொண்டாள் மாலை சூடி வாழ நின்றாள். தேடினாள் காயை கண்டாள் தேடாத கனியை கண்டாள். கண்ணீரில் ஓடும் வாழ்வு அது செல்லும் பாதை நூறு. இங்கேயும் இறைவன் நின்றான் உன் கையில் இல்லையே. எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வான். குங்குமத்தை கையில் கொண்டு கோவில் காண ஓடி சென்றான். கோவிலை கண்டானில்லை அவன் தேடும் தீபம் இல்லை. தண்ணீரில் நெருப்பை கண்டான் தாழாத சோகம் கொண்டான். இங்கேயும் இறைவன் நின்றான் உன் கையில் இல்லையே. எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார். இன்று நாளை என்ன வாழ்க்கை யார் அறிவார்? எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார். சந்திரா, சந்திரா, வாங்க சார், வாங்க உட்காருங்க. பரவாயில்லப்பா. நீயே இப்படி மனசுடைஞ்சு போயிட்டா அருணுக்கும் ராதாவுக்கும் யாரப்பா ஆறுதல்? அருண் எனக்கு நண்பன் மட்டுமல்ல, என்ன வாழ வச்ச தெய்வம். அவன் சீர்குலைஞ்சு நிக்கிறத பார்த்து என்னால எதுவும் செய்ய முடியலையேன்னு நான் தவிக்கிறேன். இந்த குடும்பத்தோட நிம்மதி உன் கையில தான் இருக்கு. நீ மனசு வச்சா இருளடைஞ்சு கிடக்கிற இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கலாம். சொல்லுங்க சார், அதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம், ஆனா அதை தவிர வேற வழியே கிடையாது. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. நீயே ராதாவே மறுமணம் செஞ்சு கூடாது. ஏன் திகைக்கிற? நான் சொன்னதுல என்ன தப்பு? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு அருண் ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்கு இப்ப நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது நடக்குமா? ஏன் நடக்காது? உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் அதனால அருணுடைய வாழ்க்கையும் உங்க 3 பேருடைய வாழ்க்கையும் பழையபடி மகிழ்ச்சி ஏற்படணும்னா அதுக்கு இதுதான் வழி. உங்க கடமையை செய். பாச்சந்திரா, இந்த புத்தகத்துல ஒண்ணு நான் படிச்சேன்.
அது என் மனசை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். ஆமா, மனுஷன் நினைக்கிறான், ஆண்டவன் தீர்மானிக்கிறான். அவன் என்ன தீர்மானிக்கிறாங்கிறது தான் நம்மால புரிஞ்சிக்கவே முடியல. நீ ஒண்ணு நினைச்ச, அதுதான் ஆண்டவனுடைய விருப்பமா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்கலாம்னு இப்ப தோணுது. நீ என்ன சொல்ற? ராதாவையும் என்னையும் வாழ்க்கையில இணைச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா? ஆமா, ஆனா விதி 2 பேருக்கும் வேற பாதையை வகுத்துருச்சே. இப்ப ராதா சம்மதிச்சா, அவளை மறுமணம் செய்துக்க நான் தயாரா இருக்கேன். சந்திரா, வெந்து புழிக்கிட்டு இருந்த என் நெஞ்ச ஒரு சொல்லால குளிர வச்சுட்ட. கலகலப்பா இருந்த குடும்பத்துல பழைய சந்தோஷம் திரும்பணும்னா இது ஒண்ணுதான் வழி. அருண், ராதா கிட்ட இத பத்தி பேசு. தாங்க முடியாத சோகத்துல தன்னையே இழந்துட்ட அவகிட்ட இத நான் எப்படிடா பேசுவேன்? அந்த கவலை உனக்கு. இதுல உள்ள நியாயத்தை ராதா கிட்ட எடுத்து சொல்ற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். உங்க ஒரே மகனை பறி கொடுத்துட்டு எங்க குடும்ப அமைதிக்காக சிந்திக்கிற உங்களை. அருண், துக்கம் நம்ம மனசுக்குள்ள இருக்கலாம், ஆனா அது மத்தவங்க வாழ்க்கையை பாதிக்க கூட. ராதா கிட்ட நான் பேசுறேன். ராதா, நான் சொல்றத கே. என் மருமக என் பேச்ச கேட்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் முன்னால நிக்கிறேன். மனசெல்லாம் குளிரணும்னா நீ மறுமணம் செஞ்சுக்க. மனசார நேசிச்ச முரளியை உன்னால சுலபமா மறந்துட முடியாதுங்கிறது எனக்கு தெரியாம இல்லை. ஆனா மனசுலயே வாழ்ந்துட முடியுமா? இதயம்ங்கிறது ஒரு புனிதமான கோவில். அதுல இஷ்ட தெய்வமா ஒண்ணுதான் குடியிருக்க முடியும். இடிஞ்சு போன கோயிலை புதுப்பிக்கிறது இல்லையா? உடஞ்ச சிலைக்கு பதிலா புதிய சிலையை வைக்கிறது இல்லையா? முடிஞ்ச கதை தொடரணும்னா அது முடியுமா? இது கதை இல்ல, ஆண்டவன் படைச்ச ஒரு உயிரோட வாழ்க்கை. படைச்ச ஆண்டவனே விதிய மாற்றி அமைச்சதுக்கு அப்புறம் அதை மாத்துறதுக்கு நாம யாரு? அவனோட தீர்ப்பை அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறியா? ராதா, உன்னை சந்திரனுக்கு மனம் செஞ்சு வைக்கணும்னு அருண் ரொம்ப ஆசைப்பட்டான். அப்போ உங்க விருப்பம் வேற விதமா இருந்தது. அருண் நிறைவேற்றி வச்சான், அது நடக்காம போயிடுச்சு. அவன் ஆசைப்பட்டதே ஆண்டவனுடைய விருப்பமா இருந்தா அதை நீங்க 2 பேரும் நிறைவேற்றலாம் இல்லையா? நீ பார்த்து ரசிச்ச மலர், சுவைச்சு முடிஞ்ச கனியல், நம்ம எல்லாம் சோகத்துல ஆழ்த்துட்டு சொல்லாம போயிட்ட முரளிய பத்தி மட்டுமே நினைக்கிறேன். ஒன்னலையே நினைச்சு நெஞ்சடிஞ்சு நிக்கிற எங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருமா. அவசரம் இல்லை, நீ எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரேன். சந்திரா, இன்விடேஷன் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். Come on, sit, sit. How is it? Very nice. All right. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீயே இந்த இன்விடேஷனை நேர்லயே கொடுத்துரு. தேங்க்யூ. மேனேஜர் சார், வாங்க வாங்க. இந்தாங்க சார் கல்யாண இன்விடேஷன். நேர்லயே அழைக்கலாம்னு வந்தேன். நம்ம மண்டபத்தில் நடக்கிற கல்யாணத்துல நான் இல்லாமலையா? நிறைய பேர் வருவாங்க சார். நீங்க தான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். கனகம், ஒரு காப்பி ஒண்ணு கொடுத்து அனுப்பு. சரிங்க. மல்லிகா, யாரும் வந்திருக்கா போல இருக்கு, காஃபி கொண்டு போய் கொடு. மல்லிகா, மல்லிகா, ஏமா எப்ப பாட கவலைப்பட்டு இருக்க? எனக்காவது ஒரு நாள் அவன் உன்னை தேடிக்கிட்டு தான் வருவான். எனக்கு தாலி பாக்கியம் கொடுத்தவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல, உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தவன் தாலி பாக்கியத்தை கொடுக்கல. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா, போய் காஃபி கொண்டு போய் கொடு. ஐயா, காஃபி. அவரு அவசர வேலை இருக்குன்னு போயிட்டாருமா. அந்த காஃபிய நீயே சாப்பிடு. ஏய், வராங்க.
முடியாது தம்பி, நான் வாங்கி தரேன். ஓ, ஒரு பெரிய பழமா குடியா. இந்தப்பா, வச்சுக்க. உன் பேர் என்னப்பா? செந்தில்குமார். என்னது? செந்தில்குமார். சரி, நல்ல சரி. போயிட்டு வரியா? அம்மா, என்னப்பா அது? சீக்கிரம் நாகாலையெல்லாம் எடுத்து போடுங்க. மல்லிகா, மாப்பிள்ளை ஊர்வலம் வந்தாச்சு, வா போய் பார்க்கலாம். நீயா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? இடையில வந்தவர், இளமைக்கு விருந்தானவர் அப்படியே போகாம இந்த வேளையில வந்து நிக்கிறாளேன்னு திகைப்பா இருக்கா? கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னால பயத்துல சுமக்கிறவங்களுக்கு எல்லாம் சாவதான் முடிவுங்கிற சரித்திரத்தை மாத்திட்டு கையில குழந்தையோட வந்து நிக்கிறாளேன்னு குழந்தைங்களா? இது நம்ம குழந்தையா? உலகமே எதிர்த்தாலும் பொண்ணத்தான் கைப்பிடிப்பேன்னு உறுதி கொடுத்தீங்களே, ஊர் பழிக்கிறதெல்லாம் காத்தோட போயிடுச்சா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு மல்லிகா. இன்னும் என்ன கேட்கணும்? கழுத்துல மாலையோட காத்திட்டு இருக்கிற பணக்கார பொண்ணு, அவளோட வரப்போற சொத்தும் சுகமும் கை நழுவி போகாம இருக்கணும்னா இவளை எப்படியாவது கை கழுவி விடணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு காலம் நடக்காது. மல்லிகா, என்ன சரியா புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசுற. ஆமா, தகாத நேரத்துல வந்துட்டேன். நான் பேசுறது எல்லாமே தப்பாதான் இருக்கும். மல்லிகா, எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சு இந்த குழந்தையோட அப்பா நீங்க தான் இந்த ஊரறிய சொல்லணுங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட போற மாப்பிள்ளையா அவங்களை சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. மல்லிகா, நம்ம கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிக்கிட்டு உன்னை கூட்டிக்கிட்டு வரணும்னு தான் ஊருக்கு வந்தேன். நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டதா செய்தி கேட்டு கிடிஞ்சு போயிட்டு என்னையே இழந்துடா நிக்கிறப்போ
என்ன வாழ வச்ச தெய்வத்துக்கு நான் செய்யற நன்றி கடனாத்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அழிகிற பயிறு விளையிற பயிருக்கு உரமாகிற மாதிரி சீரழிஞ்சு போன என் வாழ்க்கை ராதாவுடைய வாழ்வு செழிக்க பயன்படட்டுமேன்னு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இருட்டிலேயே இருந்தனா இன்னைக்கு தான் வெளிச்சத்தை பாக்குறேன். யாருக்காகவும் என் வாழ்வை பறி கொடுக்க நான் தயாரா இல்லை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். சந்திரா, அருண், நாம செத்துட்டு தீர்மானிச்ச மல்லிகா இப்ப எனக்கு வாழ்வு கொடுன்னு வந்து வாதாடுறா. 2 பெண்களுடைய உயிர் ஒருத்திக்கு சொந்தமானதை பறிச்சு இன்னொருத்திக்கு கொடுக்கறதுனால அவளுக்கு வாழ்வு கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்களா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது நியாயமா? அதனால உங்க தங்கச்சி தான் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? உன் கண்ணீர்ல என் தங்கையோட வாழ்க்கையை அமைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் கல்லஞ்சக்காரன் இல்லம்மா. இறந்து போனதா நினைச்சே நீ இப்ப சந்திரனுக்கா உரிமை கொண்டாடுனா அந்த அதிர்ச்சியை ராதாவால தாங்கவே முடியாது. ஐயா, மாப்பிள்ளை ஊர்வலம் நடத்துறது இவரை மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுல யாருக்காவது ஆட்சேபம் உண்டான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஏன் ஆட்சேபனே நான் சொல்லிட்டேன். தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீங்க. உன் பக்கம் நியாயம் இருக்கிறத நான் மறுக்கல. விதியை நொந்து வாழ்நாளை கடத்திக்கிட்டு இருக்கிற ராதாவோட மனசுல ஆசையை விதைச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டோம். ராதாவுக்கு இவரை கணவராக்கிடலாம். ஆனா ஏன் குழந்தைக்கு யார தகப்பனாக்க முடியும்? உங்க தங்கச்சி இவர் தாலி கட்ட போற கல்யாண பொண்ணு. ஆனால் நான் இவரை தாலி கட்டினாதான் சமூகத்துல குடும்ப பொண்ணு. இல்லன்னா உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா எங்களால இதை ராதா கிட்ட எப்படிமா சொல்ல முடியும்? நான் சொல்றேன், ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். நானே ராதா கிட்ட போய் நியாயம் கேட்கிறேன். இந்த அதிர்ச்சி ராதாவால தாங்கிக்கவே முடியாது. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, மான பிரச்சனையும் கூட. எனக்கும் ஏன் குழந்தைக்கும் ராதாதான் வழி சொல்ல முடியும். மல்லிகா, மண்டபம் வந்து சேர்ந்திருக்கோம். நாம சீக்கிரமா புறப்படணும். யார் நீங்க? ராதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். போங்க. ராதா, நாளைக்கு நீ கட்டிக்க போற தாலிக்கு ஏற்கனவே உரிமை உள்ளவ. மல்லிகா, வாழ்விழந்த நீ வாழ துடிக்கிற, நான் துடிச்சுக்கிட்டே வாழறேன். உன் கதை வேதனையானதுன்னா என் கதை சோதனையானது. என்னோட வாழ்க்கை முடிஞ்ச கதைங்கிற முடிவுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டேன். இது தொடர்கதையா நின்றது மத்தவங்க ஆசைக்காக. மனச மாத்திர அவர்கிட்ட பறி கொடுத்திருந்தா என் ஆசைகளை நான் குழி தோண்டி புதைச்சிட்டு மணவரையில ஒன்னையும் அவரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு வாழ்த்திட்டு போயிடுவேன். ஆனா மானத்தை பறி கொடுத்துட்டு இப்படி குழந்தையும் கையுமா நிக்கிறேனே, அதனாலதான் உன்கிட்ட மடி பேச்ச கேட்கிறேன். மல்லிகா, உன் நெஞ்சில நெருப்பள்ளி போட்டுட்டு அது எரியறப்போ குளிர்காயணுங்கிற கேவலமான எண்ணம் எனக்கு இல்ல. கைம்பெண்ணான உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய தட்டி பறிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நான் கேட்கிற இந்த குழந்தைக்காக தகப்பு பேர் தெரியாம களங்கத்தோட இவ வாழற கொடுமைய தாங்க முடியாத சோகத்துல கேக்குற. மழை பெஞ்சு முடிஞ்சதும் மேகங்கள் இருக்காது, நனைஞ்ச பூமி தான் அதுக்கு சாட்சி. நான் நனைஞ்ச பூமி மட்டும் இல்ல, நனைஞ்ச பூமி ராதா. மல்லிகா, நானே உன்னை கல்யாண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போறேன். உன் உரிமையை பெற்று தரது என்னோட கடமை. ராதா, வா வா போலாம்.
இது இது யார் ராதா? இது விளையாட்டுக்கு பலியாயி என்னை விதவையாக்கிட்டு போனவர். பத்து முழம் மல்லிகைப்பூ கொடுமா. தேங்க்ஸ். உனக்கு என் கையால பூச்சூட்டி வாழ்வழிக்கிற பாக்கியத்தை கொடுத்த கடவுள் கருணை உள்ளவர் ராதா. மல்லிகா, நீ என்ன சொல்ற? உன் கணவர் தன் உயிரை கொடுத்து காப்பாத்தின பெண் நான் தான். எனக்கு உயிர் கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு என்னோட நன்றி கடனை செய்யாம விட்டா அவரோட ஆத்மா சாந்தி அடையாது ராதா. எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார். இன்று நாளை என்ன வாழ்க்கை யார் அறிவார். எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார்.